ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன்னுடைய வலி என்ன என்பது எனக்கு தெரியும். அதை தாங்கும் சக்தியை உனக்கு நான் தருகிறேன். தினமும் உன் சாயப்பாவை மறவாமல் எனக்கு பூஜை செய்து வந்து கொண்டிருக்கிறாய். நான் தான் உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை சீரமைக்காமல் நான் அப்படியே விட்டு விடுவேனா? நீ நிச்சயமாக கேட்கும் அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றி தருவேன். இன்று இரவோடு உன் கஷ்டகாலங்கள் முடிந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இரு. நாளை முதல் நல்ல நிகழ்வுகளும் நல்ல மாற்றங்களும் நல்ல ஏற்றங்களும் உன் வாழ்வில் நிகழும். நான் உனக்கு நிறைய என்னுடைய லீலைகளை காட்டியிருக்கிறேன். ஆனால் நீயோ என் வாழ்க்கையில் எந்த அதிசயமும் எந்த லீலைகளும் நடைபெறவே இல்லையே சாயிநாதரே என்று என்னிடமே கூறுகிறாய். நீ என்னிடம் கேட்பதை எது உனக்கு நல்லது என்பதை பார்த்துத்தான் நான் அதை உன்னிடம் சேர்ப்பேன். உன்னிடம் அதை கொடுப்பேன். நான் கொடுப்பது கூட எதிர்பாராத நேரத்தில்தான் அது உன்னிடம் வந்து சேரும் என்பதை மறந்துவிடாதே. உன்னை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ வைப்பதற்காகவே என்னை தேடி உன்னை வரவழைத்திருக்கிறேன். அப்பாவை நம்பு. உன்னை ஒரு பொழுதும் ஏமாற்றவே மாட்டேன். ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் சரி, ஒன்று சென்று மற்றொன்று வந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் என்ன விஷயம் நடந்தாலும் சரி, அது என்னுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் அது உனக்கு நடக்காது என்பது நன்றாக புரிந்து கொள். ஒரு விஷயம் வேண்டாம் என்று நான் கூறிவிட்டால், நான் உனக்கு அறிவுறுத்திவிட்டால் அந்த விஷயத்தில் தவறும் கூட மறந்தும் கூட இறங்கிவிடாதே. ஒன்றுமே தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமேதும் அவனுக்கு அறிவு இருக்கும். ஆனால் தனக்கு எல்லாமே தெரியும் என்று நினைப்பவன் முட்டாளாகி விடுகிறான். ஒரு உண்மையான அன்பு உன்னை எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் மீண்டும் அந்த அன்பு உன்னை நேசிக்கும் தான் தவிர வெறுத்து விடாது. இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. காலத்தால் ஏற்பட்ட காயத்திற்கும் காலத்தால் ஏற்பட்ட குழப்பத்திற்கும் அந்த காலமே நல்ல பதிலை கொடுக்கும். அதற்கான தீர்வையும் அந்த காலமே கொடுத்துவிடும். அதுவரை கலங்கி நிற்காதே. கடந்தது கடந்து கொண்டே இருக்கட்டும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி வருவது எதுவேனாலும் வரட்டும் என்று தீர்க்கமாக நீ முன்னேறிக்கொண்டே இரு. விழுந்தாலும் எழுந்து வெற்றியோடு ஓடிக்கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை நான் உனக்காக சேர்த்து வைப்பேன். உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு மட்டுமே. அந்த உழைப்பை எப்பொழுதுமே நம்பிக்கையோடு உழைத்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக வெற்றியை சந்தித்து விடலாம். நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் இது என் சாயப்பா எனக்காக கொடுத்தது, அதில் எந்த தவறும் இருக்காது. தவறு இருந்தாலும் அது என்னை சீர்படுத்துவதற்காகவே நடக்கிறது. சாயப்பா அதை கொடுக்கிறார் என்ற தீர்க்கமாக சிந்தனையோடு இரு. நான் உனக்கு கொடுப்பது எப்பொழுதுமே நிரந்தரமாக நன்மையாக இருக்குமே தவிர உன் வாழ்க்கையில் வேதனைப்படுத்துவதற்காகவோ உன் கண்ணீரை வரவழைப்பதற்காகவோ நான் எதுவுமே உனக்கு கொடுப்பதில்லை. நான் கொடுப்பது அனைத்தும் என் பிள்ளையின் சந்தோஷத்திற்காக மட்டுமே கொடுப்பேன். நிரந்தர நன்மையாக இருக்கும்படியே நான் அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படுவதை, ஆனந்தப்படுவதை, ஆனந்த கண்ணீர் சிந்துவதை தான் உன் சாயிநாதர் எப்பொழுதுமே விரும்புவேன். நீ வேதனைப்படுவதையோ கண்ணீர் சிந்திக்கொண்டே வேதனைப்பட்டு கொண்டிருப்பதையோ நானும் விரும்பவே மாட்டேன். எனவே குழந்தையே, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. எது வந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற சிந்தனையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் வந்து இந்த சாயப்பாவின் வார்த்தை என்றுமே தவறியதில்லை. எனவே கலங்காதே. அனைத்திற்கும் சாட்சியாக நான் தான் இருக்கிறேனே.
மனிதர்களின் ஆட்டம் எல்லை மீறும் பொழுது அந்த நேரத்தில்தான் இறைவனின் ஆட்டம் துவங்க ஆரம்பிக்கும். நீ துவண்டு போகும் சமயத்தில் நமக்காக யாருமே துணையாக இல்லையே, தோள் கொடுக்க நமக்காக யாருமே இல்லையே என்று துவண்டு விடாதே. உனக்காக ஏதோ ஒரு உருவத்தில், ஏதோ ஒரு அறிகுறியாக, உனக்கு துணையாக உன் சாயி தேவா நான் வருவேன் குழந்தையே. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. கண்ணீரை தேவையில்லாமல் வீணடிக்காதே. தவறு செய்பவர்களை விட அந்த தவறை அமைதியாக வேடிக்கை பார்ப்பவர்கள்தான் மிகவும் கொடூரமானவர்கள். அந்த செயலை நீ செய்யாதே. எப்பொழுதும் அமைதியாக இரு என்று நான் சொல்வதை கேட்டுவிட்டு தவறு நடக்கும் போது கூட அமைதியாக இருந்து விடாதே. தவறு நடக்கும் பொழுது அதை தட்டி கேள். அப்பொழுதுதான் தவறு நடக்காமல் பார்த்து கொள்ளலாம். எந்த சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும் அவர்களிடம் சற்று விலகியே இரு. வாழ்க்கையில் அனைத்தையுமே அனுசரித்து போனாலும் கடைசியில் கிடைப்பது என்னவோ வலி மட்டும்தான், வேதனை மட்டும்தான். சாயிநாதரை எங்கேயும் நீ போய் தேடவே வேண்டாம். ஏனென்றால் நான் இருப்பது உன்னுடைய இதயத்தில், உன்னுடைய உள்ளத்தில். அப்படி இருக்கும் பொழுது நீ வெளியே போய் சாயிநாதர் எங்கே, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க அவர் வருவாரா மாட்டாரா என்ற குழப்பத்தோடு என்னை போய் வேறு எங்கும் தேடாதே. உன்னுடைய சோதனைகளை முற்றடிக்க, முடிய வைக்க நான் உன்னுள் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். உன் கஷ்டங்களெல்லாம் நீங்கி அனைத்துமே உன் இஷ்டங்களாக நிறைவேறும் அந்த நேரம் நெருங்கிவிட்டது. இன்று இரவோடு உன் கஷ்டகாலமெல்லாம் முடியப் போகிறது. நாளை நீ வேண்டியது, நீ ஆசைப்படுவது எல்லாமே வரிசையாக வந்து குவியும் உன் வாழ்க்கையில். நீயே ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு வாழ்க்கையில் நிற்கத்தான் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே அதிசயித்து நிற்கப் போகிறாய். நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நான் எழுதிவிட்டேன் பிள்ளையே. உன் கஷ்டகாலம் முடிந்துவிட்டது இன்று இரவோடு. நம்பிக்கையோடு இருந்தாயல்லவா? அந்த நம்பிக்கைக்கான தக்க பதிலடி உனக்கு கிடைக்கப் போகிறது. இது நாள் வரை தாமதித்த ஒன்று என்னுடைய அற்புதத்தால் நாளை நிச்சயமாக நிறைவேறும். இது உன் சாயப்பாவின் அசரீரி வாக்குதான். என்னை முழுவதுமாக நம்பு. நீ கேட்டதை அனைத்தையும் முடித்து தர உன் வாசலுக்கே வருவேன். நிச்சயமாக வருவேன். இதை முழுவதுமாக கேள். என்னுடைய பரிபூரண ஆசி உனக்கு நிச்சயமாக உண்டு. உன்னை சுற்றியிருப்பவர்களோ அல்லது வேறு யாரையும் பார்த்து பொறாமைப்படுவதோ ஒப்பிட்டு பார்ப்பதோ வேண்டாத செயல் என் பிள்ளையே. உனக்கு என்ன தேவையோ அது நிச்சயமாக தேவையான நேரத்தில் உன் கைகளில் இருக்கும். நீ இது நாள் வரை கடந்து வந்த கஷ்ட பாதையெல்லாம் காணாமல் போய்விடும். இனி ஒளிமிகுந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது. உன்னுடைய உள்ளத்தில் என்னை அமர வைத்துக் கொண்டு கோவில் கோவிலாக சென்று எனக்கு காட்சி கொடுங்கள் சாயிநாதரே, என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள் சாயிநாதரே என்று புலம்புவது ஏன் குழந்தையே? என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய ஒரே தாரக மந்திரம் என்ன தெரியுமா? என்னால் முடியும், என்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும். இதை தினம்தோறும் உன் மனதாலும் வாயாலும் கூறிக்கொண்டே இரு. உன்னால் அனைத்துமே சாதிக்க முடியும், உன்னால் அனைத்துமே முடியும் என் குழந்தையே. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா. சிறு குழந்தைக்கு தெரியாது ஓடும் பொழுது விழுந்து விடுவோம் என்று. அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனால் விழுந்துவிட்டால் தூக்கிவிட தன் தாயோ தகப்பனோ கை நிச்சயமாக இருக்கும் என்று அந்த குழந்தைக்கு தெரியும். அதே போல்தான் என் பிள்ளையே, வெற்றியை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது தோல்வி வந்து உன்னை தழுவினால் கூட நம்பிக்கை என்ற ஒன்று உன்னிடம் இருந்தால் போதும். நிச்சயமாக தோல்விகளையெல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு நீ செல்லும் இலக்கை நோக்கி ஓடி உன்னுடைய வெற்றியை தொட்டே விடலாம்.
உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நம்பிக்கையோடு எழு, நம்பிக்கையோடு ஓடு, நம்பிக்கையோடு இலக்கை அடைந்துவிடு. வெற்றி நிச்சயம் உனக்கு கண்டிப்பாக இருக்கும். நீ வெற்றிக்கான இலக்கை நோக்கி பயணம் செய்யும் பொழுது உன்னுடைய பாதையை மிக அழகாக கூர்மையாக்கினாலே போதும், வெற்றியை மிக எளிதாக எட்டி பிடித்து விடலாம். அந்த வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக ருசித்து விடலாம். நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், எதற்காக இருக்க வேண்டும் என்று எண்ணுவதை விட, நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணாக சும்மா இருந்து கொண்டு கழிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார். நேர்மறை சிந்தனையோடு எண்ணிப்பார். நிச்சயமாக உன் வாழ்வு புது பொலிவோடு மாறுவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். புது எழுச்சியோடு உன் வாழ்க்கை பயணத்தை நீ தொடர்வாய், உன் சாயப்பாவின் ஆசியோடு. உன்னுடைய உயர்ந்த கனவுகளை அடைய எண்ணம் என்ற ஒன்றுக்கு உயிர் கொடுத்துப்பார். ஒரு நாள் உன்னுடைய கனவு நிச்சயமாக நிஜமாகும். உன்னுடைய ஆசைகளெல்லாம் கனவாகியே போய்விடாது. பல மடங்காக அந்த மகிழ்ச்சியான தருணத்தை நான் உனக்கு திருப்பித் தரப்போகிறேன். மகிழ்ச்சியான தருணங்கள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறேன். வெகு விமர்சையாக உன்னுடைய வாழ்வு மிக பிரகாசமாக மாறப்போகும் அந்த தருணத்தை எதிர்நோக்கி காத்திரு. உன் சாயப்பா உனக்கு தேவையானது என்ன என்பதை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வேலைதான் உன் சாயப்பா நிகழ்த்தி கொண்டும் இருக்கிறேன். உன்னுடைய பகைவனும் பாராட்டும் அளவிற்கு உன் புகழ் ஓங்கி நிற்கப் போகிறது. எதற்குமே பயப்படாதே. உன் அப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனக்குழப்பம் உனக்கு? ராஜ வாழ்க்கையை வாழப்போகிறாய். நான் உனக்கு கொடுக்க நினைப்பது என்னவென்றால், நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷமான நிகழ்வுகளை உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன். ராஜ கம்பீரமான வாழ்க்கையை நீ இனி உன் வாழ்வில் வாழப்போகிறாய். உன்னுடைய எண்ணங்களும் மனதும் மிக நல்லது வாய்ந்தது. அதை நல்ல எண்ணங்களால் நிரப்பும் பொழுது அது மிக பிரகாசமாகவே இருக்கும். உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை இழந்து விடாதே. நேசிப்பதற்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நேசித்துப்பார். அந்த நேசிப்பு எப்படி இருக்கும் என்று அந்த அன்பே உனக்கு கற்றுக் கொடுக்கும். உன்னுடைய ஒவ்வொரு அனுபவத்திலும் நல்லதும் இருக்கும், தீயதும் இருக்கும். ஆனால் நீ அதை எப்படி எடுத்துக்கொள்கிறாயோ, எப்படி அதை புரிந்து கொள்கிறாயோ என்பதில்தான் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான சூட்சமம். நீ இழந்த அனைத்தும் நிச்சயமாக உன் காலடி தேடி மீண்டும் வந்து சேரும். அந்த தருணத்தை உனக்காக நான் உன் சாயப்பா ஏற்படுத்தப் போகிறேன். அது உன் காலடியில் வந்து சேரும் நேரத்தை நீ சந்திக்க தயாராக இரு. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒவ்வொன்றாக வரப்போகிறது. எல்லாம் கூடி வரும் நேரத்தில் ஏன் இப்படி பதற்றமாக காணப்படுகிறாய் என் பிள்ளையே? எப்பொழுதுமே உன் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தாலே போதும். உன் பயத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. அப்பா உன்னோடு நான் இருக்கும் பொழுது எதற்காக நம்பிக்கையை இழக்கிறாய்? பயத்தோடு உட்கார்ந்திருக்கிறாய். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. என்னை மீறி எதுவும் உன் வாழ்க்கையில் நெருங்கவே முடியாது. அப்படி நெருங்கினாலும் அதை தடைத்து எறிந்து விடுவேன் உன் சாயிநாதர். நீ கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உன்னை கஷ்டப்பட விடுவேனா உன் அப்பா? நிச்சயமாக மாட்டேன் என் கண்மணியே. உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரையும் சந்தோஷ தருணத்தையும் பார்க்கவே உன் அப்பா ஆசைப்படுகிறேன். அந்த ஆசையை நிச்சயமாக நீ நிறைவேற்றுவாய் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறேன். அன்பை யார் மீது வேணாலும் காட்டலாம். ஆனால் கோபத்தை உயிருக்கு மேலானவர்களிடம் மட்டுமே காட்ட முடியும். தனக்கான பாதையை தானே தேடிக்கொள்ளும் தண்ணீராக நீ இரு. சில சூழ்நிலைகளை தாண்டி செல்ல உடல் வலிமையை விட மன வலிமையே அதிகமாக தேவைப்படுவது பிள்ளையே. யாராவது தவறு செய்கிறார்கள் என்று உனக்கு தோன்றினால் நேராக அவர்களிடமே சொல்லிவிடு, நீங்கள் செய்வது தவறு என்று. அதை விடுத்துவிட்டு புறம் பேசுவதால் நம்பிக்கை துரோகம்தான் முதலில் எழுமே தவிர வேறு நல்ல ஒரு காரியம் உன் மனதில் எழாது.
நல்ல பெயரும் வாங்க முடியாது உன்னால். எனவே தவறு என்று தெரிந்தால் உடனே சுட்டி காட்டிவிடு. என் அன்பு பிள்ளையே, உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. அப்பொழுதுதான் நீ அவர்கள் கண்ணில் படும் பொழுதெல்லாம் அவர்கள் கண் கலங்குவார்கள். ஏன் அவரை தூசி என்று நினைத்தோம் என்று. நீ அப்பா என்று ஒரு முறை கூப்பிட்டால் நீ எங்கு இருந்தாலும் உன்னை காக்க ஓடோடி வருவேன் என் பிள்ளையே. நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு. உனக்கு மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை, உன் மனம் வருத்தத்திற்கான தண்டனையை நான் நிச்சயமாக அவர்களுக்கு கொடுப்பேன் குழந்தையே. அப்பாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய அன்றாட வேலைகளை திறம்பட செய்து கொண்டே இரு. உனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து கொடுக்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். இதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. நம்பிக்கையோடு இரு. நாளை விடியலில் என் வருகைக்கான செய்தி உன் கண்களில் தென்படும். சாய் சங்கல்பம் இருந்தால் மட்டுமே இதை உன்னால் முழுவதுமாக கேட்க முடியும். நீ சாயின் அன்பு பிள்ளையல்லவா? உன்னால் நிச்சயமாக கேட்க முடியும். என்னுடைய வருகைக்கான அறிகுறியையும் உணர்ந்து கொள்ள முடியும் கண்மணியே. எந்த ரூபத்திலும் இல்லாமல், எந்த வடிவத்திலும் இல்லாமல் என் ரூபத்திலேயே நாளை வந்து உனக்கு காட்சியளிக்கப் போகிறேன் உன் சாயி தேவா. நீ காத்திருந்த அந்த செய்தியோடு வரவிருக்கிறேன் குழந்தையே. சந்தோஷமாக இன்று இரவை கடந்து வா. நாளை உனக்கான நாளாக நிச்சயமாக இருக்கும் என் குழந்தையே. ஆம் என் அன்பு பிள்ளையே, ஷீரடியிலிருந்து நேரடியாகவே உன் சாயப்பா அந்த நல்ல செய்தியை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கே வரவிருக்கிறேன். நாளை நீ கண் விழிக்கும் பொழுதே உன் சாயப்பாவின் வருகைக்கான ஒரு அறிகுறி உன் கண்களுக்கு தென்படும். அப்பாவிடம் உனக்கு உண்மையாக நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இதை முழுவதுமாக தொடர்ந்து கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை பார், எல்லாமே உனக்கு சாதகமாகவே தெரியும், தென்படும், புலப்படும். பிள்ளையே, ஏன் உன் வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றி வைத்திருக்கிறாய்? ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை ஏன் உன் உள்ளத்தில் அனுபவித்து வைத்திருக்கிறாய்? எனக்காக யாருமே இல்லை என்று ஒரு சமயம் புலம்புகிறாய். அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது. எதிர்பார்ப்பின் தோல்வியே உன்னுடைய ஏக்கத்தின் ஆரம்ப கட்டமாக இருக்கிறது. அதை புரிந்து கொள்கிறாயா என் குழந்தையே? அதனால்தான் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே என்று நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். எதிர்பார்த்து காத்திருந்தால் ஏமாற்றம்தான் மிஞ்சும். எதிர்பார்த்து காத்திராமல் வரது வரட்டும், போவது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று நீ அப்படியே இருந்துவிட்டால் ஏமாற்றம் உன் வாழ்க்கையில் வரவே வராது. உன்னிடத்தில் என்ன இல்லை என்று நீ அடுத்தவரிடம் எதிர்பார்க்கின்றாய்? நீ என்னுடைய அழகான, அன்பான, திறமையான சாயின் பிள்ளையல்லவா நீ? யாரையும் தேடி சென்று கைவேந்தி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு வராது. அந்த தேவையையும் நான் உனக்கு ஏற்படுத்த மாட்டேன் குழந்தையே. எதற்காக கண்மணி மற்றவர்களின் அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய்? எல்லார் முன்னிலையும் நீ காட்டிய அன்பை அலட்சியப்படுத்தவரிடமே உன் அன்பை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. அது உனக்கு புரிகிறதா? அந்த நபரின் அன்பிற்காகவும் பாசத்திற்குமாகுமா நீ ஏங்கி நிற்கிறாய்? உன் அன்பிற்கு ஈடாகுமா அவர்கள் அன்பு? அவர்கள் உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லை, உன் மனதையும் புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்பமும் ஏன் ஏங்கிக் கொண்டு தவித்து கொண்டும் இருக்கிறாய்? பிள்ளையே, உன் மனம் ஏக்கங்களாய் புண்ணாகி போவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என் பிள்ளையே. எது உன் வாழ்க்கையில் நிரந்தரம், எது உன் வாழ்வில் நிதர்சனம் என்பதை புரிய வைப்பதற்காகவே நான் சில நிகழ்வுகளை உன்முன் நிறுத்தி காட்டுகிறேன். இனிமேல் எந்த கஷ்டத்தையும் உன்னிடத்தில் அனுபவிக்க மாட்டேன் என் குழந்தையே. உன் கண்முன்னே போலியான அன்பு உன்மேல் வைத்திருப்பவர்களை திரையிட்டு காட்டப் போகிறேன். இப்பொழுதாவது உனக்கு புரியுமா என்று நான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே.
ஒரு நாள் நீயே பார், உன்னுடைய அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் அவர்கள் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். இது நடக்கும் பார். சாயப்பாவின் கணக்கு தப்பாகாது குழந்தையே. இது நடக்கத்தான் போகிறது கண்மணி. உன் அன்பிற்காக அவர்கள் உன்னை தேடி அலைந்து பிடித்து உன்னுடைய அன்பிற்காக அவர்கள் கையேந்தி நிற்கத்தான் போகிறார்கள். நிச்சயமாக அவர்களை நான் நிற்க வைப்பேன். இப்போதைக்கு அந்த நிகழ்வுகள், அந்த ஏக்கங்களையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வேலை என்று புதிதான ஒரு கோணத்தில் உன் வாழ்க்கையை பற்றிய சிந்தனையை செலுத்து. உன் வாழ்க்கையில் நீ எப்படி முன்னேற வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதில் ஆழமாக சிந்தித்து வா. உன் வேலையிலும் உன் தொழிலிலும் சறுக்கல்களை நீ சந்தித்து உள்ளாய் என்றால் நீ வாழ்வில் உச்சத்தை தொட, வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். குழந்தையே, நீ 2 படி ஏறினால் 1 படி சறுக்கத்தான் செய்யும். உன்னுடைய சறுக்கல்களை தாங்கும் சக்தியாக உன் அப்பா இருந்து கொண்டிருக்கிறேன். உன்னை எப்பொழுதும் மேலோக்கி அனுப்பி கொண்டே இருப்பேன் என் கண்மணி. யாராவது உன்னை தூக்கி எறிகிறார்கள் என்றால் உன்னை மேலே, இன்னும் மேலே நான் தூக்கி விடுகிறேன் என்று புரிந்து கொள். அதன்படி நடந்து கொள். அமைதியாக என்னுடைய வாக்கை கேட்டு அதன்படி நடந்து கொள். பொறுமையாக காத்திரு. அந்த பொறுமை நிச்சயமாக உனக்கு கனி தரும். எப்பொழுது நீ விழுந்தாலும் தன்னம்பிக்கையோடு எழ வேண்டும். நான் உன் கையை பிடித்து தூக்கும் பொழுது தன்னம்பிக்கையோடு எழுந்து நில். நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் வெற்றியை பிடித்துவிடலாம். எப்பொழுதுமே யாருக்கும் தீங்கு இழைக்காதே. உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். அது உணவாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி. எதுவுமே முடியவில்லை என்றாலும் நல்ல வார்த்தைகள், 4 வார்த்தைகளை மற்றவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் வரும் வார்த்தைகளாக சொல். நீ சொல்லும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அது ஊன்றுகோலாக இருந்து அவர்கள் வாழ்வில் அவள் முன்னேறினால் நிச்சயமாக அந்த புண்ணியம் உன்னை வந்து சேரும். உன்னுடைய வாழ்க்கையின் எல்லை எது என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள். எப்பொழுதுமே உனக்கான விடியல் நல்ல விதமாகவே விடியும் குழந்தையே. உனக்கு என்று ஒரு எல்லையை அமைத்து கொண்டு அதற்குள்ளவே வாழ நினைக்காதே. எப்பொழுதுமே நீ நினைக்கும் வாழ்க்கை நீ நினைப்பது போல் இருப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினைகளின் வலிமைகள் படி, பாவ புண்ணியத்தின்படிதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிகழ்ந்து கொண்டும் இருக்கும். வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல் இருப்பதில்லை. ஆனால் நீ நினைப்பது போல் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன்னிடம் உள்ளது. அந்த வாய்ப்பு வரும் பொழுது அதை சாதுரியமாக பயன்படுத்தி கொண்டு நீ நினைக்கும் வாழ்க்கையை உனக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள். நீ சோர்ந்து போய் இருக்கும் காலத்தில் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசமாக இருக்க முடியாது. சூரியனுக்கே இந்த நிலைமை வந்துவிட்டால் நாமெல்லாம் எம்மாத்திரம்? ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமென்றால் அந்த விஷயத்தை உன்னால் செய்யவும் முடியும், செய்து காட்டவும் முடியும். எனவே கனவு காண், அதை செய்து முடி. வாழ்க்கை வாழ்வதற்கே. வாழ்க்கை என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நம்மளுடைய உழைப்பால் அதை தேடிக்கொள்வது. உன்னுடைய திறமையில் முதலில் நீ கவனத்தை செலுத்து. வாய்ப்பு உன்னை தேடி வரும். மிக பிரகாசமாக உனக்கு துணையாக அப்பா இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பை உனக்கு கொடுக்காமல் விட்டு விடுவேனா? நிச்சயமாக வாய்ப்பு உன்னை தேடி வரும் பொழுது அதை சாதுரியமாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி படிகட்டில் ஏற துவங்கு. ஒவ்வொரு படிகட்டாக நீ ஏறும் பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பாவும் அந்த படிகட்டில் நிற்பேன் உனக்கு முன்பாக என்பதை மறந்து விடாதே. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடம் நிலைப்பதில்லை. அதுபோல் உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறேன். நான் எப்படி உன்னை விட்டு விலகுவேன்? உன்னுடைய ஒவ்வொரு அடிக்கும் முன்னும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ வெற்றிக்கான வழியில் செல்கிறாயா என்பதை பார்த்து கொண்டு கவனித்து கொண்டு, என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது என் பிள்ளையே.
உன்னுடைய சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது. அப்படி நினைத்துப் பார்க்காதே. ஏதோ ஒரு காரணத்தினால்தான் உன் அப்பா உன்னை காப்பாற்றியிருக்கிறார். அந்த எண்ணங்கள் நிறைவேற விடாமல் என்று மகிழ்ச்சிக்குள் மனதை நிம்மதிப்படுத்திக்கொள். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாமே நடக்கிறது என்று மனதார நம்பு. உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே இருக்கும். கடந்த காலத்தை நினைக்காதே. நினைத்து நினைத்து வருந்தாதே. கண்ணீர்தான் உனக்கு வரும். எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே. பயம்தான் வரும் குழந்தையே. இந்த நிமிடம் இந்த நொடிதான் உண்மை. அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழு. நல்லதையே நினை. நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில்.